இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல எந்த வளர்ச்சி திட்டமும் நிறைவேற்றல. மக்களுக்கு ஸ்டாலின் அல்வா தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் 1008 விமர்சனம் வைக்கும். செஞ்சது உங்களுக்கே தெரியும். மகளிருக்கு உரிமை தொகை 1000 கொடுத்தோம். இலவச பேருந்து பயணம் அது மகளிருக்கு இப்போ கொடுத்தோம். அடுத்த ஆட்சி ஆண்களுக்கும் கொடுக்கறதுக்கு எங்கள் தலைவர் ரெடியாக இருக்கார். இனிமேல் நாங்கள் நிறையா தேர்தலில் வாக்குறுதிகள்லாம் நிறையா கொடுப்போம். அது மாதிரி என்ன செய்யலை, செய்யாததை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் பதில். எல்லாமே செஞ்சிட்டோம். என்ன செய்யலைன்னு சொல்லுங்கள், நான் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நாங்கள் மக்கள் ரீதியில் எல்லாருக்கும் என்ன அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களை இளைஞர் சிறுவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், இப்போ துப்புரவு பணியாளருக்கு காலை சிற்றுண்டி திட்டம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு கவர்மெண்ட்டு எங்களை மேலிடத்தில் ஒரு சப்போர்ட் இல்லாமல், அதாவது பாஜக ஆட்சியில் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு நிதி நெருக்கடியில் நம்ம தமிழகத்தை இந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஃபுல்லாக செஞ்சு அனைத்து மக்களுடைய மீனவர்களுடைய தேவை, நெசவாளர்களுடைய தேவை, விவசாயிகளுடைய தேவை, மற்ற மற்ற தொழில் சார்ந்த அனைத்து உற்பத்திகளையும் எங்கள் தலைவர் அவர் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு மக்களாட்சியை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்துக்கிட்டு இருக்கார் சார். உங்கள் ஆட்சியில் மகளிருக்கு 1000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இலவச பயணம் கொடுத்தாங்க அப்படின்றீங்க. ஆனால் எடப்பாடியார் இதெல்லாம் மகளிருக்கு கொடுக்குறீங்க. ஆண்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு எடப்பாடியார் திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. என்ன ஆண்களுக்கு இலவச பயணம், ஆண்களுக்கு நீ மாதம் மாதம் ஆளுக்கு ஒரு கோட்ரு கொடுப்பா, டெய்லி ஒரு கோட்ரு கொடுப்போம், அதையும் அறிவிக்க சொல்லுங்கள் சார். அது இல்லாமல் மகளிருக்கு 2500 நான் தாரேன் அப்படின்னு இருக்காரு சார். ஒரே ஒரு விஷயம் என்ன, தளபதி அனுபவமிக்க ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு தலைவர். அவர் எடுத்த உடனே தலைவராக வரல. அவர் சின்ன சின்ன வயசில் கஷ்டப்பட்டு ஒரு திமுகவோட பிரதிநிதியாகி, அப்புறம் மேயராகி, அப்புறம் படிப்படியாக வளர்ந்து துணை முதலமைச்சராகி, அப்புறமா சிஎம் ஆகி, இன்றைக்கி அவருடைய சொந்த முயற்சியில் தான் இருந்திருக்காரு. அப்போ எங்கள் இளைய தலைவர் அவர் ஐயா அண்ணன் உதயநிதி அண்ணனை அதே இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கார். யாருமே எடுத்த உடனே அவங்க இது அவங்க அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து அடக்குமுறைகளையும் எதிர்த்து தான் இன்றைக்கி இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க சார். எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதை அசராமல் எல்லாத்துக்கும் நாங்கள் தலைவர் இன்றைக்கி ரொம்ப நம்ம தமிழ்நாடு மக்களோட நலனில் ரொம்ப அக்கறை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற கருத்து என்னென்னா, உங்கள் கூட்டணி ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதாவது கோழி கூவி பொழுது விடியாது, சேவை கூவினா தான் பொழுது விடியும். எங்கள் ஆட்சியே விடியல் ஆட்சி சார். அது ஆக்சுவலாக விடியல் ஆட்சியை யாரும் இது பண்ண முடியாது சார். அதில் சோவில் கான்ஃபிடென்ட்டு நான் களத்தில் சந்திக்க தானே போகிறோம். கரெக்ட். ஆனால் உங்கள் கூட்டணி கட்சி காங்கிரஸே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இவ்வளவு நாள் கேட்கல. ஆனால் இப்போ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு உள்ள இருந்து சில குரல்கள்லாம் தளபதி எங்களை தமிழக முதல்வர் ஒரு தலைவர் எடுக்கிற அனைத்து முடிவுகளும் ஒரு சரியான முடிவுகளாக இருக்கும். அவர் ஒரு ஆழ்ந்த சிறந்த அரசியல்வாதி. அவரை மீறிலாம் இங்கே எதுவும் நடக்காது. இன்னொன்று நம்ம தலைவர்கள் அவர் ராகுல் காந்திஜியும் தலைவரும் அவங்க பேசி இதுக்கான விஷயத்தை செஞ்சுதான். இது மேலிடம் பார்த்து எடுக்கிற முடிவு. இது எந்த முடிவு எடுத்தாலும் தலைவர் எங்கள் எவ்வளியோ தொண்டன் அவளி.